மலைய திருட காசு, மண்ணை திருட காசு. தமிழ்நாட்டுடைய கல்லு இவருக்கு, மண்ணு இவருக்கு, கிராவல் இவருக்கு. யாரா நீங்க? எழுதி வச்சுக்க, நீ எத்தனை கோடியும் சேர்த்து வை, ஒரு நாள் இந்த தெரு முக்கில உன்னை அம்மனை குண்டிய உட்கார வைக்கிற பாரு. இந்த மண்ணையும் மக்களையும் கொள்ளையடிக்கிறவன் யாரா நீங்க? 100 நாள் வேலைக்கு எதுக்கு 25 பவுன் நகையை போட்டுக்கிட்டு, செயினை போட்டுக்கிட்டு 100 நாள் வேலைக்கு? யாட்டி இந்த கமலஹாசன் என்னட்டி திமுக போய் சேர்ந்துட்டான், ரிமோட்டை போட்டு உடச்சிக்கிட்டு இருந்தான். எட்டி இந்த திரிஷா இருக்கல்ல, ஆமா அப்படின்னு அங்க ஆரம்பிச்சிருதுங்க. அவன் போன படம் நல்லா நடிச்சிருச்சு. மட்டை 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 மட்டைன்னு நல்ல மஞ்சள் சிலை கட்டிட்டு ஆடிச்சிடி. பூரா இந்த கதை தான் ஓடிக்கிட்டு இருக்கு. வந்து உட்கார்ந்து பிறக்கிற ஒவ்வொரு குழந்தைக்கும் மோதிரம் போடான். முதல்ல உன் மகனுக்கு வீட்டுக்குள்ள அனுமதி கொடு, அப்புறம் தாய்மாமன் திட்டத்துல மோதிரம் போடலாம். அண்ணன் செய்துட்டான். என்னது? கல்யாணம் முடிகிற ஒவ்வொரு பெண்களுக்கும் 1 பவுன் நகை, ஒரு காஞ்சிபுரம் பட்டு புடவை. முதல்ல உங்க பொண்டாட்டிக்கு வீட்டுக்குள்ள இடம் கொடுத்து புடவைய கொடுங்க, அப்புறம் ஊரா விட்டு பிள்ளைக்கு நீ தாய்மாமன் திட்டம், அண்ணன் திட்டம் இடம் கொடுக்கலாம். யார்? கட்டிய மனைவி கதறி கொண்டிருக்காள் நீதிமன்றத்தில் விவாகரத்து கேட்டு. இவரு சொகுசு துறைக்கு இந்த எண்டன் மகன்ல வந்து நாசர் கேப்பார்ல, பரத்தை பார்த்து, உனக்கு சோக்கு கேக்குது, சோக்கு உனக்கு சோக்கு கேக்குது. ஏண்டா உன் வீட்டு பிள்ளைக்கு பணம் வாங்கி கொடுக்க வக்கல, ஆட்டக்காரிக்கு 500 ரூபாய் மானங்கட்ட பஞ்சாயத்து. கஞ்சாகிருப்ப கேப்பாப்ல. மனைவி கதறிக்கிட்டு நீதிமன்றத்தில் இவருக்கு கப்பிள் கோல்ஸ், ஒரே சேலை ஒரே சட்டை, கப்பிள் கோல்ஸ் பண்றாங்க. அது அந்த அம்மா திரும்பி பார்த்து அப்படிங்கிறது. இவரு மாலா மாலா மாலா, வடிவேல் போவடல மாலா பின்னாடி, மாலா என்னடி வசியம் பண்ண, என்னடி வசியம் பண்ண அப்படின்னு பார்ப்பல. எப்ப யார் இவங்க ஒரு அரசியல்வாதி, இது ஒரு அரசியல் கட்சின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. யாரும் பேச மாட்டாங்க. இது ஃபேமிலி மேட்டர், அது பர்சனல். என்னடா பர்சனல்? கட்டிய மனைவிய தெருல வருது, எப்படா பர்சனல்? என்னடா பர்சனல்? கெட்ட விஜய்க்கு கெட்ட வார்த்தை அவன் சொல்றாங்க, நான் சொல்லுங்க. விஜய்ங்கிறது கெட்ட வார்த்தைன்ட்டான். இனி யாரையாவது திட்டுன்னு முடிவெடுத்தா, நீங்க கோபம் வந்தா கெட்ட வார்த்தை போடுறீங்க. டேய் விஜய், போடா விஜய், டே விஜயே, விஜய் இதுவே, ஏய் விஜய் நீ பெரிய விஜயோ, நீ எல்லாம் ஒரு விஜய்னா, நீ ஒரு விஜய் அப்படி திட்ட வேண்டியதான். ஆகாத வகையில போதைக்கு பாதைகளை போகாதீங்க, நான் உங்களை கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிற, ஒரு தடவை இந்த போதைகிற பாதையில போகடிக்கடா உங்களாலே மீட்க முடியாது. இந்த சிறு வயதுல, இந்த சின்ன வயசுல, இந்த இளமையான பருவத்துல நீங்க வீழா போகணுமா? ஆகாத வகையில கடன்னு இந்த போதையை விட்டுருங்க. டாஸ்மாக ஊர் முருக திறந்து வச்சுக்கிட்டு பாதைகளை போகாதீங்க. இதுல வந்து போதை ஒழிப்பு பேரணி யார் தலைவர்? உதயநிதி ஸ்டாலின். போதை ஒழிப்பு பேரணி டாஸ்மாக நோக்கியா ஐயா ப்ரோ, டாஸ்மாக நோக்கியா? யாருமே கேட்க மாட்டாங்க ஊருக்குள்ள. நம்ம என்ன வேணாலும் பண்ணாலும் முடிவெடுத்தாங்க. எவன் கேட்க போறா? வெள்ளக்காரன் ஆட்சி காலத்துல இந்த கும்பேனி யாருன்னு ஒண்ணு உண்டு. கும்பேனினா என்னது? கம்பெனி தான் கும்பேனி. கும்பேனிக்கு நான் எனக்கு வரி கட்ட வேண்டும், எங்களோட வயலுக்கு வந்தீர்களா, ஏற்றம் இறைத்தீர்களா, நாத்து நட்டீர்களா, நீ எனக்கு மாமனா மச்சானா என்று படத்துல ஐயா சிவாஜி வசனம் பேசினாரு கட்டபொம்மன்ல. அங்க ஒரு கும்பேனி இருந்துச்சுன்னா கம்பெனி. இப்போ ஒரு கம்பெனி இருக்கு. நம்ம ஊர்ல நம்ம நிலத்துல போய் நீ கிராவல் எடுக்க முடியாது. நீ உன் வீட்டு மண்ணுல மண் இருக்கு, கிராவல் மண்ணு எடுக்க முடியாது. உன் குளத்துல போய் இந்த பொங்கலுக்கு வீட்டுக்கு முன்னாடி மண்ணை போடணும்னா குளத்துல போய் நீ மண்வெட்டி வச்சு எடுக்க முடியாது. வருவான் கம்பெனிக்காரன், கம்பெனி காசு கொடு. யாரு? கரிகாலன் கம்பெனி, ராசப்பா கம்பெனி, ரத்னம் கம்பெனி, SR கம்பெனி. இவங்க எல்லாம் யாரு? நாங்கெல்லாம் தலைமைக்கு பணம் கட்டிருக்கோம் 300 கோடி. மாப்பிள்ளைய கவனிச்சிட்டோம், சின்னவரை கவனிச்சாச்சு. எங்க கிட்ட அவங்க வாங்கிட்டாங்க, உங்ககிட்ட நாங்க வாங்க வந்திருக்கோம். தமிழ்நாட்டுடைய கல்லு இவருக்கு, மண்ணு இவருக்கு, கிராவல் இவருக்கு. யாரா நீங்க? எழுதி வச்சுக்க, நீ எத்தனை கோடியும் சேர்த்து வை, ஒரு நாள் இந்த தெரு முக்கில உன்னை அம்மனை குண்டிய உட்கார வைக்கிற பாரு. இந்த மண்ணையும் மக்களையும் கொள்ளையடிக்கிறவன் யாரா நீங்க? மலைய திருட காசு, மண்ணை திருட காசு, மலையை வெட்டி வித்துட்டு போறாங்க. கேட்டா குவாரி முதலாளிங்க அவரு. குவாரி ஏன் வாரி வாரி கொண்டு போறான்? நல்ல ஒரு குவாரி. தட்டி கேப்பாரு, OS மணி தட்டி கேப்பாரா? இல்ல வேத ரத்னம் தட்டி கேப்பாரா? ஆத்துமல் கொள்ளிய கனிமூல கொள்ளிய தட்டி கேட்கிற ஒரே வேட்பாளர் எங்கள் தம்பி இடும்பாவனம் கார்த்திக் கேப்பாண்டா. களத்துல நிப்பான். ஏன்? அவனுக்கு பயமும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது, புள்ள குட்டியும் வேற கிடையாது, கல்யாணமும் ஆகல. மோஸ்ட் எலிஜிபிள் பேச்சுலர் இருப்பாங்கல்ல, அது மாதிரி மோஸ்ட் எலிஜிபிள் கேண்டிடேட் அவரு. அரசு பேருந்துல போறாரு வேட்பாளர். இவருக்கு போய் ஓட்டு போடுறதா?
சாதாரண வீட்டில் வாழ்றாரு, இவருக்கு போய் ஓட்டு போடுறதா? சாதாரண சட்டப்பெண்டை போட்டிருக்காரு, இவருக்கு போய் ஓட்டு போடுறதா? நாம் படிக்கும் போது ரசிக்கு படிக்கிறோம். காமராஜர் நேர்மையா இருந்தார். காமராஜர் மாதிரி யாராவது ஒருத்தர் இந்த கூட்டத்தில் காமராஜரை குறை சொல்ல முடியும்? ஜீவானந்தத்தை, முத்துராமலிங்க தேவரை யாராவது சொல்ல முடியாது. ஏன்னா நேர்மையானவர்கள். புத்தகத்துல நம்ம தாத்தா காலத்துல நேர்மையா இருந்தா கொண்டாடுகிற என் அன்பிற்குரிய மக்களே, வேதாரண்யத்தில் வாழ்கிற உறவுகளே, நீங்கள் வாழும் காலத்துல நான் மனசாட்சி தொட்டு என் பெத்தெடுத்த பிள்ளைகள் மீது சத்தியமிட்டு, நாங்கள் நேசிக்கிற என் தாய்மொழி தமிழ் மீது சத்தியமிட்டு சொல்கிறேன், வாழும் காலத்துல ஒரு நேர்மையான அரசியல்வாதி என் தம்பி இடமானம் கார்த்திக். நாம் தமிழர் கட்சி வளர்ந்து விட்டது. 8.2 விழுக்காடு வாக்கு வைத்திருக்கிறது. உலகம் முழுமைக்கும் நாம் தமிழர் கட்சிக்கு சொந்தங்கள் இருக்காங்க. ஒரு 2 ஆண்டுக்கு முன்பு ஏதோ ஒரு ஊர்ல கூட்டம் முடித்து விட்டு தம்பி இடும்பானம் கார்த்திக் சென்னையினுடைய கோயம்பேடு பேருந்து நிலையத்தில் இறங்குறான். கோயம்பேடு பேருந்து நிலையத்திலிருந்து வலசரவாக்கம் எங்களுடைய கட்சி அலுவலகத்திற்கு கிட்டத்தட்ட ஒரு 6 கிலோமீட்டர். சென்னையினுடைய வீதிகள் உங்களுக்கு தெரியும். ஒரு கட்சியினுடைய இளைஞர் பாசறை பொறுப்பாளர் கோயம்பேட்டிலிருந்து வலசரவாக்கம் போவதற்கு காசு இல்லாமல் நடந்தே கட்சியினுடைய அலுவலகத்துக்கு செல்கிறான் என்றால் எவரிடத்திலும் ஒத்த பைசா. கூட்டத்துக்கு போனா மற்ற கட்சிக்காரங்க 25,000 50,000, எங்களுக்கு கூட்டம் முடிஞ்சாலும் தெரியும் மைக்ஸிக்காரங்க எவ்வளவு கடன். அப்ப பெரிய நிதி இருக்காது பேச்சாளர் கொடுக்க. மற்ற பேச்சாளர் கூட டீசல் கொடுங்க கேட்டுருவாங்க. ஆனா எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட 10 ஆண்டு 15 ஆண்டு காலமா நான் பார்த்துட்டு இருக்கேன். ஒரு 10 வருஷமா தொடர்ச்சியா பார்த்துட்டு இருக்கேன். இது வரைக்கும் கிட்டத்தட்ட 1000 கூட்டம் பேசியிருப்பாரு, 2000 கூட பேசியிருப்பாரு. ஒரு இடத்துல கூட கூட்டம் நடத்திய அந்த கூட்ட ஒருங்கிணைப்பாட்ட எனக்கு பேருந்துக்கு காசு வேணும்னு கேட்டதே கிடையாது. கைசா இருந்தா போவான், இல்லையா நெருங்கிய அண்ணன்மார்கிட்ட கேட்பான், பேருந்துக்கு மட்டும் தாங்கண்ணே அப்படின்னு, பேருந்துக்கு மட்டும் சீட் எடுத்து கொடுங்க. காமராஜரையும் ஜீவானத்தையும் கொண்டாடுகிற இந்த சமூகம் வாழும் காலத்துல உண்மையும் நேர்மையாக ஒரு அரசியல்வாதி இந்த மண்ணுக்கு கிடைச்சிருக்கான். நல்ல கண்ணு நிற்கும் போது தோக்கடிச்சிங்க, ஐயோ நல்ல கண்ணு ஜெயிக்கலையே. எல்லா கண்களும் தேடியது நல்ல கண்ணுவை, அவர் கண்கள் மூடிய பிறகு என்று ஒரு கவிதையை படித்தேன். செத்த பிறகு சொல்றான், ஐயோ நல்லவர் நேர்மையானவர், அவர் மீசையை வெள்ளக்காரன் பொசுக்கு கொடுத்தவர், அதனால மீசையை வைக்கல, அவர் வாழும் காமராஜரா இருந்தாரு. செத்த பிறகு சொல்லி என்ன பண்ண? உயிரோடு இருக்கும்போது ஓட்டு போடுங்கய்யா, உயிரோடு இருக்கும்போது ஓட்டு போடுங்கய்யா. நல்ல கண்ணு போயிட்டாரு, அவர் வழியிலே நல்ல கண்ணுடைய பேரன்கள் இந்த களத்திலே மண்ணையும் மக்களையும் உயிராக நேசித்து நிற்கிறோம். எந்த காம்ப்ரமைஸும் கிடையாது. நாங்க நினைச்சிருந்தா அதிமுக கூட்டணிக்கு போக முடியாதா? சித்தப்பு மலை நல்லா இருக்கிய மலை அப்படின்னு கூட்டுருவாரு. இப்படி இருக்காப்ல 32 தெருவுக்கு வரவேற்பாப்ல. அப்ப பிஜேபி பகவான் ஆர்த்தி எடுக்க தயாரா இருக்கு. பகவான் ஆர்த்தி எல்லாரும் கூப்பிடுறான். ஏன்? சீமான் ஒருத்தர் தான் இந்த நிலத்துல தமிழ் மொழி இனம் கலாச்சாரம் பண்பாடு என்று பேசக்கூடிய ஒரு தலைவன். 3 மணி நேரம் இல்ல 9 மணி நேரம் பேசாலும் ஒரு சொட்டு தண்ணி இருந்தாம, ஒரு சின்ன துண்டு சீட்டு A4 சீட்டு பார்க்காம மக்கள் பிரச்சனையை மனசிலிருந்து பேசக்கூடிய ஒரு தலைவன் எங்களுடைய அண்ணன் செந்தமிழன் சீமான் மட்டும்தான். ஒரு காலத்துல கலைஞரை பற்றி தெரியாதா, அவரை பற்றி தெரியாதா, மீத்தேன் திட்டத்திலே கையெழுத்து போட்டு கொடுத்தவர் ஸ்டாலின் என்று துண்டை முறுக்கிட்டு இன்னைக்கு 4 சீட்டு யாருக்கு? வைகோக்கு. அடங்கமரு அத்துமீறு திமிரியலு திருப்பி அடி அப்படிங்கிறது அடிச்சு 6 சீட்டு. தேவர் இனமே திரண்டு வா, 1 கோடி தேவரே உருண்டு வா, யாரு? தேவர் கட்சி. நாடாண்ட நாடார் இனமே ஓடி வா, உலகாண்ட கோணாரே வா, ஐயத்தை ஆண்ட வன்னியரே வா, படையாச்சியே வா, தேவேந்திரே வா, பறையரே வா, எல்லா சாதி கட்சியும் நாடாண்ட நாடார்னு கூப்பிடுறது, மண்ணில் பாதி மறவர் சாதி சொல்றது. சொல்லிட்டு என்ன, கருணாநிதி காலையும் ஜெயலலிதா காலையும் விழுந்து 1 சீட்டு. இதுக்கு எதுக்கு மண்ணில் பாதி மறவர் சாதி? இதுக்கு எதுக்கு நாடாண்ட நாடாரு? இதுக்கு என்ன உலகாண்ட கோணாரு? இதுக்கு எதுக்கு வையகமாண்ட வன்னியரு? இப்படி எல்லா சாதி கட்சிகளும் அடமானம், ஒத்த சீட்டு ரெட்ட சீட்டு. இதுக்கு பெரிய பெரிய மீச, இதுக்கு ஆண்ட பரம்பரை எல்லாம் பேசலாம், பேசிட்டு ஒத்த சீட்டு.
எடப்பாடியோ ஸ்டாலினோ முதலமைச்சராக நாங்க கட்சிடுவோங்களே, இந்த ரெண்டு கட்சியையும் ஒழிக்கத்தாண்டா நாங்க கட்சி கட்டணும். அந்த ரெண்டு கட்சியும் ஒழிப்போம். முடியுமா? திமுக பெரிய கட்சி, அதிமுக பெரிய கட்சி. என்ன பெரிய கட்சி? நாம் தமிழ் கட்சி கடந்த பிப்ரவரி 21 திருச்சியில மாநாடு நடத்தணும். தமிழ்நாட்டு அரசியல்ல கோட்டரும் கோழி பிரியாணி கொடுக்காம, காசு கொடுக்காம 5 லட்சம் பேர் திரண்ட ஒரே கட்சி அது நாம் தமிழ் கட்சி மட்டும்தான். நீங்க சொல்லுங்க பாப்போம். நீங்க சொல்லுங்க. இன்னைக்கு என்ன கிழமைங்க? இன்னைக்கு வியாழக்கிழமை. வியாழக்கிழமையில நல்ல சுபமுகூர்த்த வேளையில வேதாரண்யம் கடைவீதியில காசு கொடுக்காம இப்படி ஒரு கூட்டத்தை கூட்ட முடியுமா? முடியுமாடா? முடியுமா? யாருக்கு கூடியிருக்கு? யாருக்கு இருக்கு? துரைமுருகனுக்கா? இடுமானம் கார்த்திகா? இல்லை, நாங்கள் கொண்டிருக்கிற தமிழ் என்கிற கொள்கைக்காக கூடிய கூட்டம் இந்த கூட்டம். உண்மையா பேசுவானுங்க, உறக்க பேசுவானுங்க, உறுதியா பேசுவானுங்க, இறுதி வரை பேசுவானுங்க. நம்ம பிள்ளைங்கடான்னு கூடியிருக்கிற கூட்டம் இந்த கூட்டம். இல்ல திமுக காரங்க இருப்பாங்க சைலண்டா, அதிமுக அண்ணன்மார்கள் இருப்பாங்க, பிஜேபி காரங்க இருப்பாங்க, எல்லாரும் இருப்பாங்க. ஆனாலும் அவர்களுக்கு என்ன, திமுக இருந்தாலும் அதிமுக இருந்தாலும் பிஜேபி இருந்தாலும் காங்கிரஸ் இருந்தாலும் ஏன் தாவேக்கா இருந்தாலும் தமிழன் என்கிற உணர்வோடு நிக்கிறாங்க. இங்க யாரும் சாதியா நிக்கல, இங்க யாரும் அகமுடையாராக வன்னியராக மீனவராக நிக்கல, தமிழன் என்கிற இன உணர்வோடு நிற்கிறார்கள். அந்த உணர்வைத்தான் நாம் பெற வேண்டிய தேவை இருக்கிறது. மொத்த தேவரும் சேர்ந்து ஓட்டு போட்டாலும் ஒரு தேவர் முதலமைச்சராக முடியாது. மொத்த வன்னியர் ஓட்டு போட்டாலும் ஒரு வன்னியர் முதலமைச்சராக முடியாது. மொத்த பறையர் ஓட்டு போட்டாலும் ஒரு பறையர் முதலமைச்சராக முடியாது. மொத்த தேவேந்திரர் ஓட்டு போட்டாலும் ஒரு தேவேந்திரர் முதலமைச்சராக முடியாது. மொத்த மீனவர் ஓட்டு போட்டாலும் ஒரு மீனவர் முதலமைச்சராக முடியாது. ஆனால் மொத்த தமிழனும் ஓட்டு போட்டால் ஒத்த தமிழன் முதலமைச்சராக முடியும். இதுல இடையில திராவிடமும் தமிழ் தேசியமும் உண்டு. இது காந்திபுரம் மண்ணு, டீக்கடையில நின்னு தின்னுபாரு பண்ணு, தமிழ் தேசியம் திராவிடம் ஒண்ணு. ஒண்ணு அந்த பக்கம் நெல்லு, இல்லை இந்த பக்கம். ஒண்ணு வடக்கு மாசி வீதிக்கு போ, இல்ல தெற்கு மாசி வீதிக்கு போ. நடுவில் நின்னா லாரி வந்து அடிபட்டு சாவ அப்படின்னு சொன்னோம். கேட்கல. எங்க பரம்பரைய பனிச்சிறக்கல மேலே இங்கிலையும் போன பரம்பரை விவேக் சொல்லுவாப்புல, நீங்க காலை வைக்காதடா, 1000 இருந்தாலும் என் சகலப்பாடி அப்படிம்பாப்புல. இல்ல நான் வைப்பேன் அப்படி வம்படியா காலை வச்சு வலிக்கு விழுந்து மூஞ்சில மாவு கட்டு விழுந்து விவேக். அதே மாதிரி தம்பி, அரசியல் என்பது கொஞ்சம் கொஞ்சம் கடிக்கக்கூடிய மீன்கள் இருக்கிற குளம் இல்ல, அது ஆமைகளும் அகலிகளும் இது இருக்கக்கூடிய முதலைகள் கூடிய அகலி. பார்த்து போப்பான்னு சீமான் போய் அட்வைஸ் பண்ணார் பனையூர்ல போய். நான் கேட்க மாட்டேன், நான் எவன் பேச்சும் கேட்க மாட்டேன், என் பொண்டாட்டி பேச்சை கேட்க மாட்டேன், உங்க பேச்சை கேட்கணுமான்ட்டான். நான் ஒருத்தர் பேச்ச மட்டும் தான் கேட்பேன்ட்டான். சரி, உன் அழிவை யாராலையும் தடுக்க முடியாது, போனாப்புல கட்சியை தொடங்கினாப்புல. கட்சியை தொடங்கி எந்த கொள்கையும் இல்லை, எந்த லட்சியமும் இல்லை, எந்த இலக்கம் இல்லாம. இலக்கு என்னல 36 வருஷம் நான் நடிச்சிருக்கிறேன், ஓகே. அதனால என்ன பண்ணும், அதனால என்ன பண்ணுங்க, உங்களுக்கு நான் ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கேன். ஓஹோ சூப்பர். அதனால என் தோலை அறுத்து தச்சு செருப்பா போட்டு உங்களுக்கு நன்றி கடன் தீக்க வந்திருக்கேன். ஓ, அந்த அளவுக்கு நீங்க போயிட்டீங்க, ஓகே. என் உடம்பு தோலை அறுத்து செருப்பா தச்சு உங்களுக்கு நன்றி கடன் போட்ட கூட என்னதோ சொல்ல வர்றாப்பளப்பங்க அப்படின்னா, 36 வருஷம் என் படத்தை நீங்க பார்த்துருக்கீங்க, அதுக்கு டிக்கெட் எடுத்துருக்கீங்க, குடும்ப குட்டி என்னை கொண்டாடிட்டீங்க. ஆள் தோட்ட பூபதி நானடா அடா அமர தோட்ட பூபதியும் நானான்னு பாட்டு பாடியிருக்கேன். அதனால என்ன பண்றீங்க, எனக்கு எல்லாரும் ஓட்டு போட்டு முதலமைச்சர் ஆக்கிருங்க. ஏன்னா 36 வருஷம் படத்தை பார்த்தது எனக்கு பெரிய பனிஷ்மெண்ட், இதுல வேற உனக்கு ஓட்டு வேற போடணுமா? நான் என் தம்பி இடுமானம் காட்டி பேச சொன்னாங்க, அவன் எவ்வளவு வெகுளி, எவ்வளவு நல்லவங்கிறதுக்கு எடுத்துக்காட்டு. நேர்மையா இருக்கிறது மட்டும் இல்ல, குருவி படம் நல்ல படம்னு சொல்ற அளவுக்கு நல்லவன். அதனாலயாவது கொஞ்சம் பார்த்து ஓட்டு போடுங்க. ஏசமா, குருவி படம் நல்ல எவ்வளவு நல்லவனா இருக்கான் பாருங்க. யார் மனசும் நுந்தரக்கூடாது, டைரக்டர் மனசோ விஜய் மனசோ நுந்தரக்கூடாதுன்னு குருவி படம் நல்ல படம், சுறா படம் நல்ல படம் சொல்லி பாப்பல அவரு. அந்த அளவுக்கு நல்லவர். படத்தை பார்த்ததே பனிஷ்மெண்ட்னு பார்த்தா, நான் நடிச்சிருக்க பார்த்ததே பனிஷ்மெண்ட்னு பார்த்தா, நான் நடிச்சிருக்கேன் எனக்கு ஓட்டு போடு. நான் மீனவனை அடித்தால் சிங்கள மாணவனை அடிப்பேன் என்று சொன்னேன். சிறைக்கு போனார் அண்ணன் சீமான். நேற்று ஒரு கூட்டத்தில் தந்தி தொலைக்காட்சியில் மக்கள் மன்றம். அப்போ நான் என்ன சொன்னேன், மரியாதைக்குரிய எடப்பாடி, மரியாதைக்குரிய ஸ்டாலின் சொல்லிட்டு ஃப்ளோல விஜய்ன்னு சொன்னேன். விஜய்க்கு என்ன கொள்கை, விஜய்க்கு கொள்கை இல்லைன்னு கடந்து கத்துறாங்க. மரியாதையா பேசு, மரியாதையா பேசுன்னு. என்னடா மரியாதை குறைவா எதுவுமே பேசலையே அப்படின்னு. மரியாதைக்குரிய எடப்பாடின்றாப்ல,
மரியாதைக்குரிய ஸ்டாலின்றாப்ல விஜய மட்டும் விஜயின்றாப்லன்றான். ஏன்னா விஜய்ங்கிறது ஒரு கெட்ட வார்த்தையாடா? அவர் பேர் விஜய் தானே. அப்புறம் முடிவெடுத்த, ஓ விஜய்ங்கிறது அவ்வளவு பெரிய கெட்ட வார்த்தையா? இனி யாரையா திட்டுன்னு முடிவெடுத்தா, நீங்க கோபம் வந்தா கெட்ட வார்த்தை போடுறீங்க. டேய் விஜய், உன்னை போடா விஜய், டே விஜயே விஜய், இதுவே ஏய் விஜய், நீ பெரிய விஜயோ, நீ எல்லாம் ஒரு விஜய்னா, நீ ஒரு விஜய் அப்படி திட்ட வேண்டியதான். கெட்ட விஜய்க்கு கெட்ட வார்த்தை அவன் சொல்றாங்க, நான் சொல்லுங்க. விஜய்ங்கிறது கெட்ட வார்த்தைன்ட்டான். நான் கூட ராஜபக்சேங்கிறது தான் கெட்ட வார்த்தைன்னு நினைச்சிருந்தேன். அவன் விஜய்ங்கிறதே கெட்ட வார்த்தைன்ட்டான். இனிமேல் யாரையும் நான் திட்டலாம், இனிமேல் இந்த இது மூக்கு நாக்கு எல்லாம் திட்டக்கூடாது. இனிமேல் யார் திட்டாலும் ஜெய் ஜெய், நீ வச்சுக்கிறேன் விஜய், விஜய் மாதிரி பேசிட்டு இருக்காத, விஜய் மாதிரி பண்ணிட்டு இருக்காத அப்படின்னு சொல்லிட வேண்டியதான். ஏன்னா விஜய்னாலே சைக்கோ, விஜய்னாலே மனநோயாளி, விஜய்னாலே தற்குறி. கட்சியின் தன்னுடைய தொண்டர்களை தன்னை பார்க்க வந்து தன்னை ரசிக்க வந்த 41 பேரை களத்துல சாக கொடுத்துட்டு ஓடி போன ஒரு கோலை எப்பரா தலைவன்? ஒரு கோலடா, அவன் கோலடா. சினிமால நான் அடிச்சா தாங்க மாட்டேன், 4 மாசம் தூங்க மாட்டேன், மோதி பரு வீடு போய் சேர மாட்டேன். சினிமால மக்களை பறி கொடுத்துட்டு ஓடி போன ஒரு கோலைய இவன் சொல்றான் தளபதி. யாரா தளபதி? யாருக்குடா தளபதி? நீ எப்படா தளபதி? நீ யாருக்குடா தளபதி? நீ தலைவலிடா, தலைவலி, தளபதி கிடையாது, தலைவிதி, தமிழ்நாட்டோட தலைவிதி. ஏன் இவ்வளவு வேகம் கொண்டு பேச வேண்டிய தேவை இருக்கு அப்படின்னா, ஒரு கொள்கையற்ற கூட்டம் வருது. தன் கட்சிக்காரன் தன்னை பார்க்க வந்து தஞ்சாவூர்ல கீழ்கண்டார், திருச்சி கீழ்கண்டார் கோட்டையை சார்ந்த ஒரு பையன் விழுந்தான். ஃபர்ஸ்ட் இயர் படிக்கிற பையன். உங்க அப்பா ஒரு பால் வியாபாரி, ரொம்ப வறிய குடும்பம். தஞ்சாவூர் காமாட்சி ஹாஸ்பிட்டல்ல கிட்டத்தட்ட 10 நாட்களாக கோமால, இதுவரைக்கும் சுயநலவு திரும்பவில்லை, கோமால இருக்கிறான். அந்த பையனை எட்டி கூட பார்க்காத இந்த விஜயாடா இந்த நாட்டை மாத்த போறான், நாட்டு மக்களுக்கு நிக்க போறான். பதில் சொல்லு. இதுல வந்து 4,30,00,000 ரூபாய் தமிழ்நாடு அரசு வந்து பட்ஜெட்டா, அது 30 லட்சம் ரூபாய் ஸ்டாலின் சார் பாக்கெட்டுக்கு போயிருதான். அதுக்கு பேர் ஸ்டாலின் சார் டாக்ஸ்னு பேரா. இவர் வந்தாருன்னா இந்த இதெல்லாத்தையும் கட்டுப்படுத்தி மக்களுக்கு கொடுத்துருவாராம். நான் தெரியாம கேட்கிறேன், தமிழ்நாடுடைய பட்ஜெட் 4,30,00,000, இதுல 30% கமிஷன் வச்சுக்குவோம். இந்த கமிஷன்ங்கிறது என்ன? 10 லட்சம் ரூபாய்க்கு போட வேண்டிய சாலையை 70,000க்கு போட்டு 30,000 எடுக்கிறதுக்கு பேர் கமிஷன். கலெக்ஷன், கரப்ஷன், ஊழல், லஞ்சம், முறைகேடு. சரிதானே? 1 கோடிக்கு போட வேண்டிய பாலத்தை 70 லட்சத்துக்கு கட்டி 30,000 எடுத்தா அதுக்கு பேர் கமிஷன். சார் யாரு? நம்ம பக்கா மாசு, நம்ம டல்பதி இருக்க, டல்பதி சொல்றாப்ல, நான் வந்தா ஸ்டாலின் சார் பாக்கெட்டு போடுற 30% கொண்டு வந்து உங்களுக்கு கொடுத்துருவேன். அப்ப நீ வந்தாலும் முறைகேடான சாலை இருக்கும், அப்ப நீ வந்தாலும் முறையற்ற பாலம் இருக்கும். மக்களுடைய திட்டங்களை அப்படியே செயல்படுத்துவேன். நல்ல திட்டங்களை நிறைவேற்றி வருமானத்தை பெருக்கி என் மக்களுக்கு கல்விய, மருத்துவத்தை, குடிநீரை குடிப்பேன் என்று எங்க அண்ணன் சீமான் சொல்றாரு. அது போல ஏதாவது திட்டம் இருக்கா? இந்த நாட்டை தற்சார்பு பொருளாதார கொள்கையில நிலமும் வளமும் சார்ந்த தொழிற்சாலை, ஸ்டெர்லைட்டோ, மீத்தேனோ, ஹைட்ரோ கார்பனோ, இந்த கூடங்குளம் அணு உலையோ இருக்காது. மண்ணின் வளம் மக்களுக்கு. தென்னை வளர்ப்பேன், வாழை வளர்ப்பேன், பனை வளர்ப்பேன், நெல் வளர்ப்பேன், கரும்புச்சாறு தயாரிப்பேன், கரும்பு வளர்ப்பேன், தக்காளி வளர்ப்பேன், கத்திரிக்காய் வளர்ப்பேன். இந்த நிலத்துல என் தம்பி சொன்னா கூட, முன்னாடி பேச தம்பி சொன்னா, தமிழ்நாட்டில் விளையாத விளைபொருள்னே கிடையாதுங்க. ஆப்பிள் நமக்கு சம்பந்தமே இல்லை, ஆப்பிள் ஆனா விளையும். கேரட் நமக்கு சம்பந்தமே இல்லை, ஊட்டியில் விளையும். பீட்ரூட், நூக்கிள்ஸ் சம்பந்தம் இல்லை, விளையும். சாபரி விளையும், தென்னை விளையும், மாங்காய் விளையும், தேங்காய் விளையும், கத்திரிக்காய் விளையும். நீங்க அமெரிக்கான்னு எடுத்துக்கிட்டா வெறும் சோளம், பார்லி. ஐரோப்பிய நாடுகள்லாம் வெறும் ஸ்ட்ராபெரி தோட்டங்கள். நீங்க அரபு நாடுகள் பேரிச்ச, பஞ்சாப்னா வெறும் கோதுமை, ஆந்திரானா வெறும் பீச்சி கத்திரிக்காய், நெல்லு, மிளகா, கர்நாடகாவா பீச்சி கத்திரிக்காய், கர்நாடகா குட்ட மிளகா, ஒரு பொன்னி, அவ்வளவுதான். ஆனா தமிழ்நாட்டில் மட்டும்தான் சம்பால மட்டும் 18 சம்பா, நெல்லுல மட்டும் நெல் ஜெயராமன் மீட்டெடுத்த 350 வகையான நெல்லு, மாங்காய், தேங்காய் என்று எல்லாம் விளையும். எல்லாத்துக்கும் போக தூத்துக்குடியிலும் வேதாரண்யத்திலும் உலகத்திலேயே அதிசுவையான உப்பு கிடைக்கிற இடம் நம்முடைய தமிழ்நாடு. அதனாலதான் காந்தியே இங்க வந்து உப்பை காய்ச்சினாரு சத்தியாகிரகத்துல. அப்படிப்பட்ட நிலம் இது. என்ன இல்லை நம்மகிட்ட? நரிமணம் பெட்ரோல் இல்லையா?
தங்கம் இல்லையா? வைரம் இல்லையா? நிலத்துக்கிட நிலக்கரி இல்லையா? எல்லாம் இருக்கு. இது எல்லாத்தையும் தாண்டி அறிவிச்சிறந்த ஆற்றல் கொண்ட 100 ரூபாய் கொடுத்தால் 1000 ரூபாய்க்கு உழைக்கக்கூடிய ஆகச்சிறந்த இளைஞர் கூட்டம் இருப்பது தமிழர் நிலத்துல. இவன் சோம்பேறியா மாத்திட்டான், மக்களை விவசாயத்திலிருந்து வெளியேற்றுறான். நாங்க என்ன சொல்றோம், 100 நாள் வேலை திட்டம் நாங்க வந்த உடனே முதல்ல முற்றுப்புள்ளி வச்சுட்டு என் மக்களுக்கு விவசாயம் செய்தால் குறைந்தபட்சம் 25,000 ரூபாய் சம்பளம். இவன் 100 நாள் வேலை வெறும் 100 ரூபாய் தர்றான். இவன் 280 ரூபா. அந்த 250 ரூபா 100 நாளைக்கு கணக்கு பண்ணா அதிகபட்சம் எவ்வளவு வருதுங்க? 10,000 ரூபாய்க்குள்ள வருது. நாங்க மாச சம்பளம் 25,000 குறைஞ்சு எவனுக்குமே கிடையாது. காவல்துறைக்கு 8 மணி நேரம் வேலை, பெண் காவலுக்கு 6 மணி நேரம் வேலை. ஒவ்வொரு காவலருடைய சட்டை பட்டனிலும் கேமரா மாட்டி விட்டுருவோம். ஒரு பய தப்பிக்க முடியாது. ஒரு தப்பு நடக்காது. பெண்களை தொட்டால் வெட்ட வேண்டியது கைகளை அல்ல தலைகளை என்று பாகுபலி வசனம் போல பெண்களை தொட்ட உடனே தூக்கு தண்டனை. நாம் மகிழ்ச்சி மரண தண்டனையை எதிர்க்கிறது. ஆனால் பெண்களை தொட்டா தூக்கடா தூக்கடா, அவன் எவனா இருக்கட்டும். 16 நாள்ல பால் ஊத்தி 16 நாள் காரியம் முடிச்சிருவோம், முடிஞ்சு. அப்படி ஒரு அன்பான சர்வாதிகாரி இந்த நிலத்துக்கு தேவைப்படுறாரு. சும்மா அறிக்கையை போட்டுக்கிட்டு பெண்களுக்கு உரிமை கொடுக்கணும். 1000 2000 இலவச பஸ். முன்னாடி லிப்ஸ்டிக் பின்னாடி லிப்ஸ்டிக், முன்னாடி லிப்ஸ்டிக் அடிச்சு சரி, பின்னாடி லிப்ஸ்டிக் பேருந்து. எங்களுக்கு இலவச பேருந்து வேண்டாம், தரமான பேருந்து கொடு. மலையிலே ஒழுகாத பேருந்து கொடு. எல்லா பேருந்து நிறுத்தத்தில் நிற்கக்கூடிய பேருந்து கொடு. நல்ல சாலைகளை கொடு. அதான தேவை. 100 ரூபாய் டிக்கெட் வச்சு வேதாரண்யத்திலிருந்து அங்க போனாலும் கூட எங்கள் பெண்கள் 100 ரூபாய் டிக்கெட் எடுப்பார்கள் என்கிற வாழ்க்கை தேவைப்படுதா? இல்ல இலவச பேருந்து தேவைப்படுதா? எந்த பெண்ணுக்கு அடிச்சு இலவச பேருந்து? எந்த அக்கா கடிச்சு 1000 ரூபாய்? எந்த சித்தி கட்டாங்க 2500 ரூபாய்? எந்த பெரியம்மா கட்டாங்க கருணை தொகை? இல்ல. கல்வி இலவசமா கொடு, மருத்துவத்தை இலவசமா கொடு, தரமா கொடு, எல்லாருக்கும் சமமா கொடு. கல்வி மருத்துவம் இந்த 2ம் இலவசம், குடிநீர் இலவசம். இந்த 3ம் தான் எங்களுடைய ஆட்சியினுடைய இலவசம். இதை தவிர அனைத்தையும் பெறக்கூடிய ஒரு வாழ்க்கையை உருவாக்க முடியும். அதைத்தான் நாங்கள் முன்னிறுத்துறோம். உங்களுக்கு கிடைத்திருக்கிற வேட்பாளரை போல ஒரு சிறந்த வேட்பாளர் எனக்கு தெரிஞ்சு 7 ஜென்மம் எடுத்தாலும் வேதாரண்யத்துக்கு கிடக்க மாட்டாங்க. இந்த நிலத்துல விஜய் ஸ்டாலினை பார்த்து பயப்படுறாரான்னு தெரியல, எடப்பாடியை பார்த்து பயப்படுறாரான்னு தெரியல, அவர் சிபிஎஃப்சி சிபிஐ பார்த்து கூட நடுங்கிறாரான்னு எனக்கு தெரியல. ஆனா விஜய் 2 பேரை கேட்டாதான் பயப்படுறான். ஒன்னு சாட்டை, இன்னொன்னு இடுமாவனம். இது சொல்லிக்கிறதுனால எங்களுக்கு எந்த தயக்கமும் கிடையாது. இட்ஸ் ப்ரௌட் மொமெண்ட் தான். நாங்க அடிப்பது என்பது விஜய்க்கு எதிரான அரசியல் அல்ல. சினிமால நடிச்சோம் நாடாள முடியும் என்று இனி எவனுமே நினைக்க கூடாது. உனக்கு விழுற அடியில இனி ஒரு பயனுக்கு வரக்கூடாது. நடிப்ப நாடாளுவேன். நடித்தால் நீங்கள் எனக்கு பணம் கொடுப்பீர்கள், நான் வாழ. நடிப்பை நிறுத்தினால் நாட்டை கொடுப்பீர்கள், நான் ஆள என்று நினைக்கிற இந்த சிந்தனை இருக்கு பாருங்க, இது இந்த தேர்தலோடு ஒழிக்கப்படணும். ஒரு நடிப்பாராம், சிஎம் ஆயிடுவாராம். இந்த செந்தில் சொல்ல எல்லாரும் வாங்க வாங்க எல்லாரும் வாங்க, இந்த மலையை தூக்கி வைங்க நான் சுமக்கிறேன். ஊர்ல மலையை தூக்கு போறாருன்னு ஊரே திறன் நிற்கும். வாங்க வாங்க ஊருக்காரங்க வாங்க, இந்த மலையை தூக்கி வைங்க நான் தூக்குறேன் பாரு. அது மாதிரி எல்லாரும் ஓட்டு போட்டு முதலமைச்சராருங்க, அப்புறம் சந்திப்போம், அப்புறம் என்ன சுப்பையா பார்ப்போம். ஏய் யாரா நீ? ஒவ்வொருத்தரும் ரத்தத்தை சிந்தி வேர்வையை சிந்தி மக்களுக்காக கத்தி காதறி போராட்ட களத்துல நின்று நெஞ்சு வெடிக்க வெடிக்க பேசி கட்சியை கட்டி வந்தா இவர் வருவாரா? இவருடைய நாட்டை கொடுத்துடணுமா? அப்படி சார் என்ன பண்ணிட்டீங்க? சாரோடைய ஐடியாலஜி என்ன? ஒண்ணும் இல்லை. அப்ப அதை இந்த தேர்தலோடு முறியடிக்கிற களத்துல வெறும் வேதாரண்யத்துக்காக மட்டும் தம்பி இடுமானம் கார்த்திக் பேசல, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் இருந்த எல்லா போராட்ட களத்திலும் நின்றவன் தம்பி இடுமானம் கார்த்திக்.